ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் முக்கியமான ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி மாதந்தோறும் இந்த வெள்ளிக்கிழமை மிக சிறப்புடையது. இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம லலிதாம்பாளுடைய ஸ்தோத்திரங்களை பார்த்துட்டு வரோம். முக்கியமாக லலிதா சஸ்நாமத்தை இப்போ நம்ம ஆரம்பித்து பார்த்துட்ருக்கோம். நம்ம இதுக்கு முன்னே 2 ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். அதாவது தியான ஸ்லோகத்தை தவிர்த்து பிரார்த்தனை அம்பாளுடைய வர்ணனை நாம வர்ணனைகளை பற்றிய ஸ்லோகங்களை இப்போ பார்க்கும்போது 2 ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். இன்றைக்கு நம்ம 3வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முதல் ஸ்லோகத்தில் அம்பாளுடைய தோற்றத்தை சொன்னோம். இந்த தோற்றம்னு சொல்லும்போது 2 ஒன்று தோற்றம்னா தோன்றுவது, இன்னொன்று தோற்றம்னா அப்பியரன்ஸ், அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆக முதல் பாடலில் ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சிதக்னி கொண்ட சம்பியூதான்னு அந்த பார்த்தோம். எப்படி அம்பாள் தோன்றுனாங்க, ஹவு ஷீ அம்பாளுடைய அந்த எப்படி அக்னி குண்டத்திலிருந்து மேலே எழும்பி தோன்றினாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அம்பாளுடைய அந்த ரூபங்களெல்லாம் பாதாதிக நம்ம அம்பாளுடைய அந்த முழு ஒரு காம்ப்ரஹென்சிவ் அப்பியரன்ஸை பார்த்தோம். அம்பாள் உத்யத்பானு சகஸ்ராபான்னு பார்த்தோம் இல்லையா. சூரியனை போன்று 1000 சூரியன்களைப் போன்ற சிவந்த நிறமாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க கைகளில் என்னென்ன வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம முதல் 2 ஸ்லோகங்களில் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம அதன் கண்டினியூஷனாக 3வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இந்த 3வது ஸ்லோகத்துலேயும் அம்பாள் தன்னுடைய கரங்களில் என்ன வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த பிரபஞ்சமே தன்னுடைய ஒளி பிரவாகத்தில் அம்பாளுடைய இந்த பிரகாசத்தில் இந்த பிரபஞ்சமே எப்படி முழுதும் அதிலே மறைந்து விடுகிறது அப்படிங்கிற அர்த்தமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த முழு பிரபஞ்சத்தையும் அம்பாளுடைய ஒளியே பிரகாசிக்க செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த 3வது ஸ்லோகம் சொல்கிறது. இது 3வது ஸ்லோகம். இந்த 3வது ஸ்லோகத்தில் 2 வரிகள் இருக்குது. இதில் 3 நாமாவளிகள் தான் இருக்குது. நாமாவளிகள் 3 நாமாவளிகள் தான் இருக்குது. அது நம்ம இந்த ஸ்லோகத்தையும் நாமாவளிகளையும் பார்ப்போம். 3வது ஸ்லோகம் சொல்கிறது மனோரூபேஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா நிஜா அருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இந்த 3 நாமாவளிகள். மனோரூப இஷு கோதண்டா 1, பஞ்ச தன்மாத்திர சாயகா 2, 3வது நிஜா அருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இது 3வது நாமாவளி. இதில் இந்த 3வது நாமாவளி கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதை நான் பிரித்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த பதம் மாதிரியாக பிரித்து சொல்லியிருக்கேன். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம 2வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் அம்பாளுடைய கைகளில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் சதுர்பாகு சமன்விதான்னு சொன்னார் இல்லையா. 2வது ஸ்லோகத்தில் சதுர்பாகு சமன்விதா. சதுர்பாகுன்னா 4 கரங்களை கொண்டவள். அதில் அந்த 4 கரங்களில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத 2வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். ராகஸ்வரூப பாசாத்தியா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ராகஸ்வரூப பாசாத்தியா. அப்போ அந்த ராகம்னா அபிலாஷைகள். இந்த அபிலாஷைகள் எல்லாம் எல்லாருக்கும் பல துன்பங்களுக்கு காரணம் இந்த ஆசை அல்லது அபிலாஷை. அந்த ஆசைகளையும் அபிலாஷைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய பாசம்னா கயிறு, அந்த பாச கயிறை வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம். அப்புறம் குரோதம்னு ஒன்று இருக்குது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியம்னு 6 தீய குணங்கள் இருக்கு இல்லையா. அதில் குரோதம் அப்படின்னா அந்த ஆக்ரோஷம், கோபம்னு சொல்லுவேன், அதுதான் குரோமம். அந்த கட்டுப்படுத்துவதற்கு அம்பாளுடைய கையில் அங்குசம் வச்சுருக்காங்க, அங்குசத்தை வச்சுருக்காங்க. அங்குஜோச் வலா அப்படின்னு அங்குசத்தை வச்சு ஜொலிக்கிறாங்கங்கிறாங்க. இந்த கையில் இடது கையில் பாசத்தை வச்சுருக்க வாசக்கயிறு வச்சுருக்காங்க, வலது கையில் அங்குசத்தை வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம 2வதுல பார்த்தோம். இப்போ இன்னும் அடுத்த கைகளில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அம்பாளுக்கு 4 கரங்கள்னு சொல்லணும் இல்லையா. மேல்கை மேற்கை வலது இடது, கீழ்கை வலது இடது. இப்போ நம்ம இந்த கீழ்கையில் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இதை பார்க்க போகிறோம். அதில் மனோரூபே இஷு கோதண்டா. கோதண்டம்னா என்ன, வில்லு. இஷுன்னா கரும்பு. மனோரூபேஷு அப்படின்னா மனோரூபேஷு மனதின் வடிவமான மனிதன் வடிவம் என்ன, மனதில் எண்ணங்களின் வடிவமாக, ஆசைகளின் வடிவமாக மனதில் என்னென்னமோ தோன்றும்.
அத்தனையின் வடிவமாக அதை வந்து ஒரு கோதண்டமாக வச்சுருக்காங்க. அந்த கோதண்டம் இஷு கோதண்டம். இஷுன்னா கரும்பு. அந்த அம்பாளுடைய அந்த இடது கையில் இருக்கிற கோதண்டம் வந்து கரும்பிலான வில்லை வச்சுருக்காங்க. மனாரூபே இஷு கோதண்டா. அப்புறம் பஞ்ச தன்மாத்திரை சாயகா. இந்த வில் இருந்தாக்கா அம்பு வேணும் இல்லையா? இந்த அம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கூர்மையான அம்பு கிடையாதுங்க. இந்த ராமர் வச்சுருந்த வில்லு உள்ள அம்போ, இல்லை சிவபெருமான் வந்து இதுக்கு திரிபுரம் எரிக்க போனப்போ வச்சுருந்த வில்லு அம்போ கிடையாது. இந்த அம்பு மலர்களாலான அன்பு. இந்த மலர்கள் என்னன்னு இதை குறிக்குதுன்னா பஞ்ச தன்மாத்திரம். தன்மாத்திரம்னா தெரியும் இல்லையா? நம்முடைய புலன்கள், 5 புலன்கள். பஞ்ச தன்மாத்திரம்னா 5 புலன்களை சாயகா, அந்த அவைகளை அம்புலாக கொண்டவள். இந்த வில்லு வந்து கரும்பினாலான இஷு கோதண்டம். அம்பு வந்து பஞ்ச தன்மாத்திரை, 5 புலன்களிலான அம்புகளை வச்சுருக்காங்க. இதுதான் வந்து மனோரூப இஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திரை சாயகா. அப்புறம் நிஜா அருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிஜா அருணன்னாக்கா, அருணம்னா பார்த்துருக்கோம் சிவந்தம் இல்லையா? பல தடவை பார்த்துருக்கோம். அருணங்கிறது சிவப்பு. நிஜாம்னா நிஜா அருணன்னாக்கா உண்மையான சிவந்த நிறத்தை பிரபாபூர அப்படின்னா ஒளிர்ந்து பிரகாசிக்கிறது, ஒளிர்ந்து மிளிர்வது. அதை வந்து ஒளிர்ந்து இந்த பிரபாபூரம், அந்த ஒளி என்ன பண்ணுது? பிரம்மாண்ட மண்டலம். இந்த பிரம்மாண்ட மண்டலம்னா என்ன? இந்த பிரபஞ்சம். இந்த பிரம்மாண்ட மண்டலம் இந்த பிரபஞ்சத்தை மஜ்ஜத் அப்படின்னா மூழ்க செய்யுது. அம்பாளுடைய உண்மையான சுரூபத்தின் அந்த ஒளி இருக்கு இல்லையா? அந்த ஒளி பிரவாகம் இந்த இந்த பிரபஞ்சத்தையே மூழ்கடித்து விடுகிறது. அப்படின்னா இந்த பிரபஞ்சமே அம்பாளுடைய பிரகாசத்தில் மூழ்கி திகழ்கிறது. அப்படிங்கிறதா இந்த நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படிங்கிற இந்த நாமாவளி சொல்லுது. இது 12வது நாமாவளி, 3வது ஸ்லோகத்தில் வருகின்ற 2வது வரி. இப்போ மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை வருது கேளுங்க. மனோரூபே இஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திரை சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இப்போ நம்ம இதுக்கு சொல்லிட்டோம். வேடு பார்த்தீங்கன்னா மனோரூப மனதின் வடிவமாக, இஷு கோதண்டா, இஷுன்னா கரும்பினி வில்லை கொண்டிருக்காங்க, எங்கள் இடது கையில் வச்சுருக்காங்க. அப்புறம் பஞ்ச தன்மாத்திரை சாயகா. பஞ்சன்னா 5 இல்லையா? அந்த 5 என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் நிறையா இருக்குங்க. பஞ்சம் வந்து 5க்கு வந்து முதல்ல பஞ்சாட்சரம் நமச்சிவாயங்கிறது பஞ்சம் 5. அப்புறம் பஞ்சபூதங்கள் நீர், நிலம், தீ, காற்று, ஆகாயம். அப்புறம் இந்த 5 விதமான புலன்கள் என்னென்னா சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம். இதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம சொல்லணும்னா அதுக்கு டைம் இல்லை. இந்த 5 இதில் முக்கியமாக இந்த ஜீவராசிகளுடைய 5 புலன்களை அடக்கிறதுக்காக அம்பாள் வந்து வில்லை வச்சுருக்காங்க. அந்த வில்லு அது மனதின் வடிவமான கரும்பனான வில்லு. அதை தான் பஞ்ச தன்மாத்திரை சாயகா அப்படின்னு சொன்னோமா, அது வந்து அம்புகளாக வச்சுருக்காங்க. அப்புறம் 2வது வரியில் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலம். நிஜாருணம்னா சிவந்த நிரந்தரமான சிவப்பு. இது வந்து சூரியனுக்கு பார்த்திங்கன்னா காலையில் சிவப்பாக இருக்கும், சாயந்தரம் கொஞ்சம் ஒரு சிவப்பாக இருக்கும். இப்போ மத்தியானம் பார்த்தீங்கன்னா சிவப்பு எங்கே போகணும்னு தெரியாது. அது வந்து நிரந்தரம் கிடையாது. ஆனால் அம்பாளுடைய சிவப்பு நிஜாருணம். நிஜம்னா நிரந்தரமான சிவந்த சிவந்த நிறத்தை கொண்டு, பிரபானா ஒளிர்ந்து பிரகாசித்து இந்த பிரம்மாண்ட மண்டல பூர மஜ்ஜத் அப்படிங்கிற இந்த பிரம்மாண்ட மண்டலம்னா இந்த மிகப்பெரிய அண்ட சராசரம் இருக்கு, அதை பூரானா முழுவதுமாக மஜ்ஜத்னா மூழ்க வச்சுருக்காங்க அப்படின்னு இதுதான் இந்த சொல்லுது. இப்போ இதில் வந்து ஏன் வந்து அம்பாள் வந்து இந்த இஷு கோதண்டத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த இஷு கோதண்டம் அப்படிங்கிறது வந்து இந்த கோதண்டம் வந்து ராமருக்கு உள்ளது. சிவபெருமானே வந்து பினாகவாணின்னு பேர் இருக்குது. பினாகம்னா வில்லு இல்லையா? அந்த பினாகத்தை கொண்டு ஒரு திருவரம் அடிக்க போனார். முக்கியமாக வில்லை வச்சுருக்க இன்னொரு ஆள் மன்மதன் இல்லையா? மன்மதன் எப்பொழுதும் வில்லோ வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மன்மதன் வச்சுருக்கிற வில்லும் அம்பாள் வச்சுருக்க வில்லும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த வந்து மன்மதன் வந்து 5 மலர்கணைகளை வச்சுருக்கான். அம்பு வந்து அவனுடைய அன்பெல்லாம் மலர்களால் ஆனது, மலர்கணைகள்னு சொல்லுவான் இல்லையா? சிவபெருமான் மேலேயே அந்த மலர்கணைகளை போட்டு அவருடைய தவத்தை கலைச்சான் இல்லையா? அவருடைய அந்த மோன நிலையில் கலைச்சி அதனால் அவன் எரிஞ்சு போனான் இல்லையா? அப்படி அதே மாதிரி அம்பாள் தன்னுடைய கரங்களிலே அதே மாதிரி 5
பொருள்களான வில்ல அம்புகள் வச்சுருக்காங்க. அது வந்து பஞ்ச தன்மாத்திரங்கள், மனிதர்களுடைய அந்த கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்துங்கிற அந்த 5 புலன்கள். ஏன்னா உலகத்தில் வந்து துன்பத்திற்கும் வீழ்ச்சிக்கும் ஒருவனுடைய அழிவிற்கும் காரணம் இந்த ஆசை. இந்த ஆசை எங்கேருந்து வருதுன்னா புலன்களினால் தான் ஆசை வரும். இந்த வந்து ஆசைங்கிறதே பார்க்குறதுல ஆசை, கேட்கறதுல ஆசை, சாப்பிட்றதுல ஆசை, உணர்ச்சியில் ஆசை, இப்படி எல்லாத்துலேயும் இந்த ஆசை வருவதனால் எல்லா விதமான துன்பங்களும் வருகிறது. அப்போ இந்த ஆசையை ஒழிச்சோம்னா நம்ம விடுபடலாம். இதுதான் நம்ம என்ன சொன்னோம் அதில் பார்த்தோம்னா, முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த பாசாங்குசம், அந்த பாசம்ங்கிற கயிறை வச்சுருந்தாங்க அம்பாள். 2வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அந்த பாச கயிறு ஆசைகளை எல்லாம் அடக்குதுன்னு பார்த்தோம். அதே நேரத்தில் இங்கே இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுதுன்னா, அதை எப்படி அடக்குதுன்னு கேட்டோன்னா, இந்த அம்புனால் அடக்குது. எந்த அம்புனா இந்த பஞ்ச தன்மாத்திரங்களை, இந்த பஞ்ச தன்மாத்திரங்களை ஆசையை அடக்கிறதுக்கு ஆசையே இங்கே ஆயுதமாக பயன்படுது. இப்போ வைரத்தால் இருக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஜீவராசிகளுடைய ஆசைகளை இந்த பஞ்ச இந்திரியங்களுடைய ஆசைகளை அழிப்பதற்கு அம்பாள் வந்து அவைகளையே வந்து அம்பாக கொண்டிருக்காங்க. அதுதான் பஞ்ச தன்மாத்திரை சாயகா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது இந்த 4 கைகளுமே எதை கேட்டிங்கன்னா தீயவைகளையும் தேவையில்லாதவைகளையும் நீக்குவதற்காக வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் அம்பாளுக்கு 4 கை தான், இறைவனுக்கு கரங்களுக்கு கணக்கே கிடையாது இல்லையா. சகஸ்ரபாகுன்னு சொல்லுவாங்க. சகஸ்ரபாகுன்னு 1000 கரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வந்து அம்பாளுடைய இந்த தோற்றம், இந்த லலிதாம்பிகையோட தோற்றத்தின் நோக்கமே இந்த பண்டாசுரவதம் அப்படிங்கிறது. இந்த பண்டாசுரவதம்ங்கிறது அவன் ஒரு அசுரன். அந்த அசுரன் வந்து எல்லா விதமான தீய குணங்களும் நிறைந்தவர்கள். அதில் வந்து இந்த பஞ்சபூதங்களில் இந்த புலன்களினால் வருகின்ற செயல்பாடுகள், அப்புறம் இந்த குரோதம், அப்படி காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரம் சொன்னோம் இல்லையா, அந்த தீய குணங்கள். இந்த தீய குணங்களை எல்லாம் அழிச்சிட்டோம்னா இங்கே உலகத்திலே எந்த துன்பத்திற்கும் காரணம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்திலும் இந்த ஸ்லோகத்திலும் அம்பாளுடைய 4 கரங்களிலே இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்களை சொன்னாங்க. இதோட அம்பாளுடைய தோற்றத்தின் வர்ணனை முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்திலிருந்தே அம்பாளுடைய தேவியின் கேசாதி பாதாந்த வர்ணனை, கேசாதி பாதாந்த வர்ணனைன்னு சொல்லுவாங்க. கேசாதினா தலையிலிருந்து கீழே வந்து பாதம் வரைக்கிறது உள்ளுகிறது. முதல்ல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் எப்படி ஒளிர்ந்து மிளிர்கிறார்கள், அந்த ஒளிர்ந்து மிளிர்கின்ற அந்த ஒளி வெள்ளத்திலே இந்த பிரபஞ்சத்தையே அம்பாள் எப்படி மூழ்கடிக்கிறாங்க அப்படிங்கிறத, அதாவது நிஜாருண பிரபாபுர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு சொன்னாங்க. ஆக இந்த 3வது ஸ்லோகத்தில் 3 நாமாவளிகள் இருக்குது. 1 மனோரூப இஷு கோதண்டா, 2வது பஞ்ச தன்மாத்திரை சாயகா, 3வது நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இந்த 3மே அம்பாளுடைய தோற்றத்தை விளக்கக்கூடிய அழகான ஸ்லோகங்கள். இந்த இதை வந்து நம்ம மனத்தில் ஏற்றிப்போம். நம்ம இப்போ இது வரைக்கும் 3 ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகத்துக்காக அந்த 3 ஸ்லோகங்களும் சொல்கிறேன். முதல் ஸ்லோகம் ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பியூதா தேவகாரிய சமத்யுதா. இது முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் உத்யத்பானு சகசிராபா சதுர்பாகு சமன்விதா ராகசர்வ பாஷாட்யா குரோதாகாராம் உஜோஜ்வல்லா. இது வந்து பார்த்துங்க, முதல் ஸ்லோகத்தில் வந்து 5 நாமாவளி, 2வது ஸ்லோகத்தில் 4 நாமாவளி. இப்போ நீ 3வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். 3வது ஸ்லோகம் இப்போ பார்த்துட்ருக்கோம். மனோரூப இஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திரை சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இதில் வந்து 3 நாமாவளி. ஓகே, முதல்ல 5, 4, 3 குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் மறுபடியும் நம்ம போக சில ஸ்லோகங்களில் 10 நாமாவளிகள் வரும். சிறு குட்டி குட்டி நாமாவளியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து விளக்கமாக வரும் நாட்களிலே பார்க்கலாம். இத்தோடு இந்த 3வது அம்பாளுடைய இந்த அழகான ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் லலிதா பரமாம்பிகையுடைய பேரருளும் பரமேஸ்வரன் கடாட்சமும் பிறலாவது கிடைக்கணும் என்று வாழ்த்தி இந்த பிறவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் 4வது ஸ்லோகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.